ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இந்த வீடியோ திங்கக்கிழமை எடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மூச்சு தப்பு பிடிச்சி தூங்கவே இல்லைங்க. விடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்கினேன். அதுவும் விடிஞ்சதுக்கப்புறம் பெயின்லாம் குறைஞ்சி எப்போ தூங்கினேன்றது கூட எனக்கு தெரியவே இல்லை. காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல. முதுகெல்லாம் ரொம்ப பெயினாகவே இருந்துச்சுங்க. என்னோட சின்ன பையனுக்கு காலையில் எக்ஸாமு. பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு கொடுத்தே ஆகணும் அவருக்கு. கொஞ்ச நேரம் தூங்குறேன். 7:30க்கு எந்திரிச்சு தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ஆட்டி தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படியே தூங்கிட்டே என்னோட ஹஸ்பண்டும் என்னை எழுப்புறதுக்கு சங்கடப்பட்டுட்டு அவர் எழுப்பியே விடலை. என்னோட பெரிய பையன்கிட்ட இட்லி பொடி வாங்கிட்டு வாக்கண்ணு அப்படின்னு அவருக்கு தோசை சுட்டு இட்லி பொடி வச்சு கொடுத்துடலாம், சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பட்டும் அப்படின்னு சொன்னது என் காதில் விழுந்த உடனேயே வேகமாக எந்திரிச்சிட்டேங்க. மணியை பார்த்தா 8 ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, நான் சீக்கிரமாக தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ஆட்டிடுவேன்னு சொல்லிட்டு வேகமாக தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ஆட்டி தோசை சுட்டு என்னோட சின்ன பையனுக்கு போட்டு சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தோசை சுட்டு கொடுத்தாங்க. நானும் 2 தோசை சாப்பிட்டு படுத்துட்டேன். கல்யாணம் ஆகி 17 வருஷத்துலைங்க நான் இப்படிலாம் படுத்தேலாம் இருந்ததே இல்லை. மதியம் வரைக்கும் படுத்திருந்தேன். என்னோட பெரிய பையனுக்கு எக்ஸாமுங்கிறனால மதியம் சாப்பிட வச்சு அனுப்பணும். என்னோட ஹஸ்பண்டே 2 டம்ளர் அரிசி ஊற போட்டு சாதம் வச்சு தயிரும் புற ஊற்றாமல் இருந்தேன். கடையில் தயிர் வாங்கிட்டு வர சொல்லி ஊற்றி கொடுக்க சொன்னேன். அவரும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் படுத்தே இருந்தேன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வா என் கூட கடைக்குன்னு சொல்லி மளிகை ஜாமானை வாங்குறதுக்கும் காய்கறி வாங்குறதுக்கும் என்னோட ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. டின்னர்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், கடையிலேருந்து குழம்பு வாங்கி தோசை சுட்டு சாப்பிட்றலாம் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க. கடைக்கு போயிட்டு வரும்போதே குழம்பு வாங்கிட்டு வந்துட்டோம். அவரே தோசையும் ஊற்றி கொடுத்தாரு. எல்லாரும் சாப்பிட்டோம். காலையிலேருந்து எந்த வேலையும் செய்யாதனால அஞ்சரைப்பட்டிலாம் கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு வைக்காமே இருந்தேன். அதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செம்படத்தில் மசாலா மளிகை ஜாமானம்லாம் போட்டு வச்சு இந்த வேலையை கொஞ்சம் நேரம் பார்த்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு லீவுங்கிறனால தான் இந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார். இல்லாட்டினா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும், என்னால் சமாளிக்கவே முடிஞ்சிருக்காது. நம்மளோட உடல்நிலை எப்பயும் ஒரே மாதிரியே இருக்காதுங்க. நாமளே தாங்க கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி குழந்தைகளும் குடும்பங்களும் இருக்கிறாங்க. எல்லா பெண்களுக்குமே தாங்க நான் இதை சொல்கிறேன். நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.